Hello everyone, welcome to my channel. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸில் வந்து லிட்ரரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி செகண்ட் வீடியோ இது தவிர இன்னமும் நிறைய மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து பார்ட் 3ல் நான் போடுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேஜரான மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு பார்ட் 1ல் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து இருக்க கொஷின்ஸ் கேட்குற எந்தெந்த மூமெண்ட்ஸ்லாம் கொஷின் கேட்குறாங்களோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோலேயும் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி ஒரு சின்ன சின்ன மைனர் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அது பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த வீடியோவில் என்னென்ன மூமெண்ட்லாம் போட்டிருந்தோம் அப்படின்றத ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைனில் வந்து ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துடலாம். அது வந்து திருப்பி படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். சாசரை பார்த்து எழுத வந்த ஸ்காட்லாண்டில் இருக்க ஒரு ரைட்டர்ஸில் வந்து நம்ம இந்த கேட்டகரியில் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி விட்ஸ் ப்ரீ ஷேக்ஸ்பியரன் ட்ரமட்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி இருந்த ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு சில ட்ரமட்டிஸ்ட் வந்து இந்த கேட்டகரியில் நம்ம கொண்டு வரோம். இதில் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகாத ஒரு ரைட்டரும் இருக்காது. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பென் ஜான்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அவர் வந்து அவரோட எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர், எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. இதில் வந்து பிளட், பிளம், எல்லோ பைல், பிளாக் பைல் அப்படின்னு 4 டைப் ஆஃப் ஹியூமர் வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் டன் அதான் ப்ரைமரியான ஒரு பர்சன், ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் வந்து ஒரு கன்சீட் மாதிரி 2 இமேஜஸை வந்து 2 திங்ஸை வந்து கம்பேரே பண்ண முடியாது அப்படின்றத வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். அந்த மாதிரியே அவருக்கு கீழே வந்தவங்களும் வந்து சொல்லியிருப்பாங்க. அவருக்கு கீழே மீன்ஸ் அதே ஏஜில் கிடையாது, டன்னுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு இதில் வந்து வந்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து சாமுவேல் ஜான்சன் வந்து ஃபஸ்ட்டு 3 மெம்பர்ஸை வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 3 மெம்பர்ஸ் யாருன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை ஃபேமஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் எலியட். நெக்ஸ்ட்டு கவாலியர் போயட்ஸ். இவங்க வந்து சார்ல்ஸ் 1 அண்ட் சார்ல்ஸ் 2 அவங்கள ப்ரைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி வந்த போயட்ஸ். நெக்ஸ்ட்டு கிட்கேட் கிளப். இது பார்த்திங்கன்னா விக்ஸ் இருக்கிற கிளப், அதாவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கிளப், கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற கிளப். அந்த கிளப்பை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். மேஜர் ரைட்டர்ஸ் வந்து அடிசன் அண்ட் ஸ்டீல். இதுக்கப்புறம் ஸ்கிரிப்லரஸ் கிளப். இது வந்து டோரிஸ் இருக்கிற குரூப்பு. விக்ஸ் அண்ட் டோரிஸ் வந்து ஆப்போசிட் டீம். அதே மாதிரி கிட்கேட் அண்ட் ஸ்கிரிப்லரஸ் வந்து ஆப்போசிட் டீம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட், போப் அவங்களாம் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேவ்யார்ட் போயட்ஸ். இது வந்து சர்ச் யார்ட் போயட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு டெத்து, மொராலிட்டி, இல்லை ஒரு சர்ச் யார்டு, கிரேவ்யார்டு அந்த ஒரு செட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் மேஜர் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் கிரே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேக் போயட்ஸ். இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஃப்ரான்சிஸ் ஜெஃப்ரி தான் இந்த நேமை கொடுத்தாங்க. லேக்கர்ஸ் அப்படின்னு வந்து லார்ட் பைரன் வந்து சொல்லியிருக்காரு. வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ் அண்ட் சதே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டானிக் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி. இதை வந்து ராபர்ட் சதே வந்து பைரன், ஷெல்லி, ஹாஸ்லிட் இவங்க 3 பேர்த்துக்காக, மேஜராக இவங்க 3 பேர்த்துக்காக வச்ச பேர், ஒரு நெகட்டிவான இதில் டோனில். நெக்ஸ்ட்டு காக்னி ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டானிக் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி இருக்குது இல்லைங்களா, அந்த இதை பேஸ் பண்ணி தான் ஜான் கீட்ஸ், ஷெல்லி, லே ஹண்ட் இவங்கெல்லாம் வந்து வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சென்டென்டலிசம். ஸோ ரொமான்டிசிசம் மாதிரி நேச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை பேஸ் பண்ணி அமெரிக்காவில் வந்த ஒரு மூமெண்ட்டு தான் வந்து டிரான்சென்டென்டலிசம். மேஜராக வந்து எமர்சன், தோரு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீ ரஃபலைட் பிரதர்ஹுட். இது வந்து ஒரு ஆர்ட் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து எப்படி இருக்குன்னா ஆர்டிஸ்ட்டை வந்து ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தவங்க. நெக்ஸ்ட்டு ஏஸ்தட்டிசம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் கேட்டகரி தான். ப்ரீ ரஃபலைட் பிரதர்ஹுட்டோட நெக்ஸ்ட் வெர்ஷன், அடுத்த வெர்ஷன்னே சொல்லலாம். ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தவங்க. இதனுடைய மேஜர் ப்ரொபனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் வைல்ட். நெக்ஸ்ட் ஃபயர் சைட் போயட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பேஸ்டான ஒரு மூமெண்ட். இதில் வந்து இவங்கள வந்து ஸ்கூல் ரூம் போயட்ஸ் இல்லை ஹவுஸ் ஹோல்டு போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட். இதை வந்து ட்ராக்டேரியன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1830s அண்ட் 1840ஸ்குள்ளே க்ரியேட் ஆன ஒரு மூமெண்ட். ஸோ இதுதான் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான மூமெண்ட்ஸ் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாலிசம். இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி நான் வந்து இசம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஷிங்காக இருக்கும். ஸோ என்னென்ன இது எடுத்திருக்கேன் அப்படின்னு மட்டும் பார்த்துடலாம். ஸோ ரியாலிசம், நேச்சுரலிசம், சிம்பலிசம், இமேஜிசம், சர்ரியாலிசம், ஆர்டன் குரூப், த ரைமர்ஸ் கிளப், ப்ளூம்ஸ்பெரி குரூப், ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், கிச்சன் சிங்க் ட்ராமா, கன்ஃபெஷனல் பொயட்ரி. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் இன்னைக்கான வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், த லாஸ்ட் ஜென்ரேஷன் இன்றைக்கான வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்ல நான் ரொம்பவுமே டீட்டெயிலாக போல் அந்த மூமெண்ட்டுனா என்ன, அதை எந்த இயரில் க்ரியேட் ஆச்சுன்னு இருந்ததுன்னா அது எந்த இயரில் க்ரியேட் ஆச்சு, யாராவது நேமை காயின் பண்ணியிருந்தாங்கன்னா அது யார், அதில் இருக்க மேஜர் ரைட்டர்ஸ், இதெல்லாம் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியாலிசம். ஸோ ரியாலிசமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொமான்டிசிசம், மேபி இது வந்து ரொமான்டிசிசத்துக்கு ஒரு ஆப்போசிட்டான குரூப் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். என்னென்னா ரொமான்டிசிசமில் வந்து ஒரு நேச்சரு அந்த மாதிரி எழுதிட்டுருப்பாங்க. ஒரு நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் தான் எழுதிட்டுருப்பாங்க. ரியலாக வந்து இருக்கிற சஃபரிங்ஸ்லாம் வந்து எழுத மாட்டாங்க. பட் ரியாலிசமில் வந்து எவ்ரிடே லைஃப்பில் இருக்க சஃபரிங்ஸை வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பிக்சரைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து எவ்ரிடே லைஃப், சொசைட்டி அண்ட் ஹியூமன் பிஹேவியரை வந்து அக்யூரேட் அண்ட் டீட்டெயிலோட இவங்க வந்து பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஒர்க்கில். ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் அண்ட் ட்ரூத்ஃபுல் போர்ட்ரேயல் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ உண்மையான போர்ட்ரேயல். உலகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துடும். அது நிறைய எல்லாத்துக்குமே வந்து அந்த கஷ்டன்றதும் இருக்கும், நல்ல விஷயங்களும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி எடுத்து கொடுக்குறது வந்து இந்த ரியாலிசம். இது வந்து எதனுடைய இம்பாக்டாக இருந்ததுன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன். ஸோ விக்டோரியன் எராக்கு அப்புறமா தான் வந்து நமக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து வந்தது. ஸோ அப்போ வந்து அதனுடைய இம்பேக்ட் வந்து நிறைய இந்த மாதிரி ரைட்டர்ஸ்லாம் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனுடைய இம்பேக்டை தான் வந்து இந்த ரைட்டர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் மேஜர் ரைட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ட்வெயின், ஸ்டீஃபன் கிரேன், டேனியல் டிஃபோ, ஜான் ஸ்டெயின்பேக், ஜார்ஜ் மூர், அர்னால்ட் பெனட். ஸோ இது எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரான்ஸில் 1840s வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நேச்சுரலிசம். ஸோ நேச்சுரலிசம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியாலிசத்தோட அடுத்த ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ ரியாலிசமில் என்ன சொல்லுவாங்க, ரியலாக நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் பிக்சர்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ நேச்சுரலிசமில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அடுத்த எக்ஸ்டெண்டுக்கு போய் நேச்சர் தான் வந்து இப்போ நம்ம எப்பயுமே வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். நம்மளாவே ஒன்று யோசிச்சு நம்மளாவே ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம சுற்றி என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கேரக்டர் ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிக்சரைஸ் பண்ண பர்சன் ஆகட்டும் இல்லை போம் ஆகட்டும் இவங்களோட ஒர்க் எல்லாத்துலேயுமே வந்து வர ஹியூமன் பீயிங்ஸ்லாம் வந்து சுற்றி இருக்க நேச்சருக்கு இருக்கிற ஒரு ஷேப்டு பை தேர் என்விரான்மெண்ட்டாக. ஸோ அந்த என்விரான்மெண்ட் தான் இந்த இவங்களே வந்து ஷேப் பண்ணுது. ஸோ அதனுடைய ரியாக்டாக தான் அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களும் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரியாலிசம் வந்து எப்போ எமர்ஜ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லேட் 19th அண்ட் ஏர்லி 20th century. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது நேச்சுரலிசம். இதுக்கு முன்னாடி பார்த்த ரியாலிசம் வந்து 1840s. ஸோ அதுக்கப்புறமா தோணுனது தான் வந்து இந்த நேச்சுரலிசம். ஸோ இட் presents a deterministic view of the world, suggesting that human beings are shaped by their environment, heredity and biological factors. ஸோ இதில் மேஜர் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் கிரேன், தியோடர் ட்ரெசியர், ஜாக் லண்டன், ஃப்ராங்க் நாரிஸ் அண்ட் எடித் வார்டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பலிசம். ஸோ இதில் இருக்க விஷயம் எல்லாமே நீங்கள் நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனையும் அந்த இதையும் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ரியாலிசம் ரியாலிட்டியை சொல்கிறது, நேச்சுரலிசம் நேச்சரை பேஸ் பண்ணி நம்ம நேச்சர் தான் வந்து நம்மளை ரியாக்ட் பண்ண வைக்கிது அப்படின்றத சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பலிசம். ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்டாஃபோரிக்கலாக வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சிம்பிள்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது தான் அந்த ஒரு கேட்டகரி ஆஃப்
குரூப் தான் வந்து சிம்பாலிஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இவங்க வந்து பார்த்தா யூஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் அண்ட் மெட்டஃபர்ஸை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க. நிறைய மெட்டஃபர்ஸ் இருக்கும், டீப்பர் மீனிங்காக. ஸோ ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளா யோசிச்சு கூட இன்னும் நிறைய மீனிங் எடுத்துக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட்னா பீஸ், இது லயன் கட்டினாங்கன்னா ஒரு கம்பீரமாக ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு தோற்றம், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம் இல்லைங்களா. நம்ம உங்களுக்கு என்ன அப்போதைக்கு தோணுதோ அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. மோஸ்ட்லி இந்த வேர்ட்ஸ் தான் வரும். பட் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசிச்சுக்குவீங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சிம்பலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னென்னா அந்த சிம்பிள் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுன்னா, என்ன கொண்டு வரும்னா, ஒரு ரைட்டரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறத வந்து நம்ம இது பண்ணலாம். நம்ம ஒரு ஒர்க்கை படிக்கும்போது அது ஏன் ஒரு சில ஒர்க்லாம் நமக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஒர்க்ஸ் வந்து நம்மளோட ரொம்ப கனெக்டடாக இருக்கும். நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளே நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ வந்து அந்த ஒர்க் நம்மள கூட ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடும். ஒரு சில ஒர்க் கனெக்ட் ஆகலைன்னா ஏதோ ஒரு ரியலிஸ்டிக்கே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கூட கனெக்ட் ஆகாது. ஸோ இது வந்து சிம்பாலிசம் வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னா, சப்கான்ஷியஸ், ஸ்பிரிச்சுவல் ரியலம்ஸ் அண்ட் யூனிவர்சல் ட்ரூத்ஸ் த்ரூ ரிச் அண்ட் சஜஸ்டிவ் இமேஜரி. ஸோ இதில் மேஜர் ரைட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா W.B. Yeats, எஸ்ரா. ஸோ ஆக்சுவலாக ஏட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். W.B. Yeats, எஸ்ரா பவுண்ட், டிலன் தாமஸ், ஹார்ட் கிரேன், E.E. கமிங்ஸ், வேலஸ் ஸ்டீவன்ஸ், இவங்கெல்லாம் வந்து சிம்பாலிசமில் இருக்க மேஜர் ரைட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு இமேஜிசம். ஸோ இமேஜிசம் அப்படி பண்ணால் இமேஜின் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இமேஜின் பண்ணாத இதை சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்போ இமேஜிசம் அப்படின்றது ஒரு போயமோ இல்லை ஒரு ஒர்க்கோ அதை படிக்கும் போதே அப்படியே நம்ம மைண்டில் வந்து அதை படிக்கிறப்பயே பின்னாடி அப்படியே அந்த விஷுவல் இமேஜோ இல்லை ஒரு பெல் வந்து டிங் டவுன் அடிக்குது அப்படின்னும் போது நமக்கு அந்த ஆடியோ அந்த கேட்குற மாதிரி ஒரு ஃபீலோ அப்படிலாம் இருக்கிறது தான் வந்து இமேஜிசம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இமேஜிஸ்ட் poet sought to convey vivid visual and sensory experiences through concise and evocative language. ஸோ இதில் மேஜரான ரைட்டர் பார்த்தீங்கன்னா எஸ்ரா பவுண்ட், எமி லோவல், ஹில்டா டூலிட்டில், D.H. லாரன்ஸ், வில்லியம் கேரோல் வில்லியம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர் ரியாலிசம். ஸோ ரியாலிசத்துக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கிறது தான். என்னென்னா ஒரு ட்ரீம் லைக்காக வந்து இருக்கும், ஒரு ஃபேண்டாஸ்டிக்கல் ட்ரீமில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த படம் கல்கி வந்து பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், அது இன்பிட்வீனில் ஏதோ ஒரு ஏர்த்துக்கு மேலே இன்பிட்வீனில் ஏதோ ஒரு பிளேஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு ட்ரீம் லைக் இதுதான். ஸோ அந்த மாதிரி எழுதுறதுலாம் தான் வந்து சர் ரியாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர் ரியாலிஸ்ட் ஒர்க்ஸ் ஆஃபன் எக்ஸ்ப்ளோர் ட்ரீம் லைக் அண்ட் ஃபேண்டாஸ்டிக்கல் ரியாலம்ஸ், பிளரிங் த பவுண்டரி between reality and the subconscious. Successor to the brief movement Dadaism. So Dadaism பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் அப்புறமா வந்து ஒரு மூமெண்ட், அதனுடைய சக்சஸர் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த Dadaism வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாளைக்கு தான் இருந்தது. அதை பற்றி வேணும்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒன் லைன் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனுடைய மேஜர் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிலன் தாமஸ், ஹென்ரி மில்லர், வில்லியம் பரோஸ், தாமஸ் பிங்கர், லீவிஸ் கேரோல், இவங்களாம் வந்து சர்ரியாலிசமோட மேஜர் ரைட்டர். ஸோ லீவிஸ் கேரோல்லாம் பார்த்தீங்கன்னா அலைஸ் இன் வண்டர்லேண்ட், அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீமில் நடக்கிற மாதிரி இருக்கும். நிறைய திங்ஸ்லாம் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த ரைமர்ஸ் கிளப். ஸோ இந்த ரைமர்ஸ் கிளப் வந்து பார்த்திங்கன்னா அ குரூப் ஆஃப் லண்டன் பேஸ்ட் மேல் போயட்ஸ். ஸோ லண்டன் பேஸ்ட் மேல் போயட்ஸ், ஒன்லி மேல் போயட்ஸ் தான். இது ஃபவுண்டட் இன் 1890 பை W.B. Yeats அண்ட் ஏர்னஸ்ட் ரைஸ். ஸோ இது வந்து என்னென்னா நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைனிங் கிளப் மாதிரி தான் இருந்தது, டின்னருக்கு மீட் பண்ணுற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 புக்கு வந்து இவங்க எழுதின ஒர்க்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு அந்தாலஜியாக கலெக்ட் பண்ணி 2 புக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து 1892 1894 பப்ளிஷ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் புக்கு பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் த ரைமர்ஸ் கிளப் வாஸ் பப்ளிஷ்ட் பை எல்கின் மேத்யூஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த செகண்ட் புக் ஆஃப் த ரைமர்ஸ் கிளப் பப்ளிஷ் பை எல்கின் மேத்யூஸ் அண்ட் ஜான் லேன். ஸோ இந்த 2 புக்கை வச்சு தான் அந்த மாதிரி ரைமர்ஸ் கிளப் அப்படின்ற மாதிரி ஒரு கிளப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து ஒரு இமேஜினரி கிளப் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த இது வந்து ஏட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா இந்த ரைமர்ஸ் கிளப்பில் இருக்க பர்சன்ஸ் யாருமே வந்து ரொம்ப ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அவங்க வந்து சீக்கிரமாக இறந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவர் வந்து அந்த ரைமர்ஸ் கிளப் வந்து த ட்ராஜிக் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தான் உங்களுக்கு வந்து UGC நெட் இல்லை TN செட்டில் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் இது மார்க்
பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிலேட்டடாக வருது இல்லைங்களா, 2 ஒர்க்குக்கு ரிலேட்டடாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்லேருந்து எந்தெந்த ஒர்க்லாம் எடுத்திருக்காங்க, இல்லை ஷேக்ஸ்பியர் எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு, அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு ஒர்க்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு இது இருக்கும் இல்லைங்களா, ஒரு போம் கூட இருக்கும், த செகண்ட் கம்மிங் அப்படின்ற மாதிரி, அந்த ஒரு இதுலேருந்து திங்ஸ் ஃபால் அப்பார்ட் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 ஒர்க்கை ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் வந்து மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டன் குரூப். ஸோ ஆர்டன் குரூப் ஆர் ஆர்டன் ஜென்ரேஷன், இது வந்து நம்ம ஆர்டன் அப்படின்னு சொல்லும் போதே தெரியும், மேஜரான பர்சன் வந்து WH ஆர்டன். ஸோ இது வந்து அ குரூப் ஆஃப் பிரிட்டிஷ் அண்ட் ஐரிஷ் ரைட்டர்ஸ் ஆக்டிவ் இன் த 1930s. ஸோ இதில் வந்து பிரிட்டிஷ் ரைட்டர்ஸும் இருக்காங்க, ஐரிஷ் ரைட்டர்ஸும் இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து 30s poetன்னு கூப்பிடுவாங்க இவங்களை. ஸோ உங்களுக்கு வந்து கேட்கலாம், ஆர்டன் குரூப் ஆஃப் poets ஆர் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னு கேட்கலாம். 30s poet, 1930s வந்து poets. ஸோ இது வந்து இதில் மேஜர் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WH ஆடன், லூயிஸ் மேக்னி, சிசில் டே லூயிஸ், ஸ்டீஃபன் ஸ்பெண்டர், கிறிஸ்டோஃபர் இஷர்வுட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட பேரில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பெல்லிங்ஸ் மட்டும் எடுத்துட்டு ரா கேம்ப்பெல் அப்படின்றவர் வந்து அவரோட டாக்கிங் பிரான்கோ அப்படின்ற ஒரு ஒர்க்கில் வந்துட்டு ஒரு புது நேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு, இன்வென்ட் பண்ணியிருக்காரு. தட் இஸ் மேக்ஸ் பாண்டே. ஸோ மேக்ஸ் பாண்டே அப்படின்றது வந்து, மேக்ன்றது லூயிஸ் மேக்னீஸ், ஸ்பா அப்படின்றது வந்து ஸ்டீஃபன் ஸ்பெண்டர், ஆன் அப்படின்றது WH ஆர்டன், நெக்ஸ்ட் டே வந்து சிசில் டே லூயிஸ். ஸோ இதை வச்சுட்டு அவர் இந்த ஒரு வேர்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை கேட்கலாம், இந்த வேர்டை யார் க்ரியேட் பண்ணதுன்னு கேட்கலாம், இல்லையா எந்த குரூப்புக்கு இது க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த லாஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ லாஸ்ட் அப்படின்னும் போதே உங்களுக்கு தெரியும் தொலைஞ்சு போனது அப்படின்ட்டு. ஸோ இந்த நேம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ரூட் ஸ்டெயின் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து யங் அமெரிக்கன்ஸு, ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் வந்து இப்போ பாரிஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆகி போனாங்க. எப்போனா 1920s. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வாரோட ரிலேட் ஆகி இருக்கிறது தான். இதில் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்படின்னாலே டிஸ்ஓரியன்டட், வாண்டரிங், டைரக்ஷன்லெஸ். ஸோ ஒரு வேர்ல்டு வார்க்கு அப்புறமா வந்து மக்களோட இது எல்லாமே வந்து அப்படி தான் இருந்தது. இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே இருந்தால் சேஃபாக இருக்குமா, அங்கே இருந்தால் சேஃபாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு வாண்டரிங் மைண்ட்லேயே இருந்தாங்க. ஒரு டைரக்ஷனே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தாங்க. ரெக்கக்னேஷன் தட் there was great confusion and aimlessness among the war survivors in the early post-war years. ஸோ அந்த குரூப் ஆஃப் அதை பேஸ் பண்ணி எழுதின போயட்ஸை தான் வந்து த லாஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. போயட்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அவங்களுமே இருக்கலாம். இது வந்து பாப்லோ பிகாசோ, எஸ்ரா பவுண்ட், T.S. எலியட், ஜேம்ஸ் ஜாய்ஸ், கெட்ரூட் ஸ்டெயின் அண்ட் கான்ஸ்டான்டின் பிரான்க்யூசி. ஸோ இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட் ஜென்ரேஷனில் வர ஒரு சில நோட்டபிள் மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூம்ஸ்பெரி குரூப். ஸோ இது ரொம்பவே ஃபேமஸான குரூப்பு. ஸோ விர்ஜீனியா உல்ஃபை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ விர்ஜீனியா உல்ஃப் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் இருக்கிற குரூப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஆச்சுன்னா, ப்ளூம்ஸ்பெரி அப்படின்றது வந்து ஒரு இடத்தோட பேர், லண்டனில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்டோட பேர். ஸோ அந்த இடத்துல வந்து 1907 1930 வரைக்குமே ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒரு கெட் டுகெதர் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம், ஒரு கெட் டுகெதர் மாதிரி. இதில் வந்து பெயிண்டர்ஸும் இருக்காங்க, ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, ரைட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஃபார்ம் பண்ணி இன்ஃபார்மலாக ஃபார்ம் பண்ணி அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் வந்து எழுதுனது ஒர்க்ஸ் எல்லாத்தையும் தான், அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸை தான் ப்ளூம்ஸ்பெரி குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மேஜரானு பார்த்திங்கன்னா 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா கிளைவ் பெல், வெனிசா பெல், E.M. ஃபாஸ்டர், ராஜர் ஃப்ரை, டன்கன் கிராண்ட், ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ், டெஸ்மண்ட் மேக்கரத்தி, லிட்டன் ஸ்டாச்சி, லியோனார்ட் உல்ஃப், விர்ஜீனியா உல்ஃப். ஸோ இதில் மேஜரானது பார்த்திங்கன்னா விர்ஜீனியா உல்ஃப், E.M. ஃபாஸ்டர், இவங்களை வந்து ரொம்ப மேஜராக சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து மைனர் ரைட்டர்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு மேஜரான டெக்னிக்னு சொல்லலாம். இதை பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. லிட்ரரி மூமெண்ட்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு குவிஸுமே போட்டிருக்கேன். அதுலேயுமே வந்துட்டு இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பற்றி நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரேஷன் இருக்கும் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அதாவது
இப்போ நான் வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பர்த்டே கேக் வெட்டுறோமோ, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன ஆகணும், இல்லை நம்ம கிச்சனில் பாத்திரம் கழுவிட்டு இருக்கோம், சமைச்சிட்ருக்கோம் அப்படின்னா, நமக்கு உங்களுக்கு பிடிச்சத சமைச்சிட்ருக்கீங்க. அப்போ இது நம்ம அம்மா இப்படி சமைச்சு கொடுப்பாங்கல்ல, அப்படி சமைச்சு கொடுப்பாங்கல்லன்னு திடீர்னு உங்களோட மைண்டு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிட்டு வரும். ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு அந்த என்னென்னலாம் நடந்தது சுற்றின்னு வரும். அப்புறம் திருப்பியும் அஜிஜோ இதுக்கு நம்ம உப்பு போட மறந்துட்டோம் அப்படின்னு உப்பு போடுவீங்க. திருப்பி வேறு ஏதாவது ஒரு திருப்பியும் அது ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். அந்த மாதிரி ஒரு ஒரு இது வந்து ரொட்டீனாக ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஃப்ளாஷ்பேக்குக்கு போய் வர்றது தான் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக். A method of narration that describes happenings in the flow of thoughts in the mind of the characters. A method of narration that describes happenings in the flow of thoughts. Same thing தான் வந்துச்சு. The term is often used as a synonym for interior monologue. ஸோ இதில் மேஜர் ரைட்டர் பார்த்திங்கன்னா டாரத்தி ரிச்சர்ட்சன், அவங்களோட ஒர்க்கு பில்கிரிமேஜ். நெக்ஸ்ட் ஜேம்ஸ் ஜாய்ஸ், அவரோட ஒர்க்கு உலிசிஸ். நெக்ஸ்ட் விர்ஜீனியா வுல்ஃப், அவங்களோட ஒர்க்கு மிஸ்ஸஸ் டாலவே. ஸோ இது மேஜர் ரொம்பவே ஃபேமஸான ஒர்க்கு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். முடிஞ்சதுன்னா இதை படித்து கூட பாருங்கள். நெக்ஸ்ட் வில்லியம் ஃபாக்னர்து த சவுண்ட் அண்ட் த ஃபியூரி. ஸோ த சவுண்ட் அண்ட் த ஃபியூரி அப்படின்னா உங்களால் எது கூட கனெக்ட் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இதில் மேக்பத்லேருந்து தான் இந்த ஒரு லைனை வந்து வில்லியம் ஃபாக்னர் வந்து எடுத்திருப்பாரு அவரோட நாவலுக்காக. ஸோ இந்த நேம் வந்து எதுலேருந்து எடுத்தாங்க, இல்லை இந்த ஒர்க்கோட ஆத்தர் யாருன்னு நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் சிங்க் ட்ராமா. ஸோ In art, kitchen sink school was a term used by critic David Sylvester to describe painters who depicted social realist type scenes of domestic life. ஸோ கிச்சன் சிங்க் அப்படின்னாலே நமக்கு தெரியும் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கும். ஸோ அப்போ வந்து டொமஸ்டிக் லைஃப்பை வந்து டெபிக்ட் பண்ணுற மாதிரி பிக்சர்ஸ்லாம் பெயிண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பெயிண்டர்ஸ்க்கான ஒரு டேர்மாக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேவிட் சில்வஸ்டர் அப்படின்றது வந்து கிச்சன் சிங்க் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி காயின் பண்ணார். அதுக்கப்புறமா பெயிண்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அதை தழுவி நிறைய ரைட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே வந்து இந்த டேர்மை வந்து காயின் பண்ணாங்க, கிச்சன் சிங்க் ரியாலிசம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். கிச்சன் சிங்க் ட்ராமா இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிச்சன் சிங்க் ரியாலிசம். இது வந்து எப்போ டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1950s to 1960s தான். இன் தேட்டர், ஆர்ட், நாவல்ஸ், ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் பிளேஸ். ஸோ நிறைய ஃபிலிம்ஸுமே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹூஸ் ப்ரொட்டகானிஸ்ட் யூஸ்வலி குட் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் ஆங்க்ரி யங் மேன். ஸோ இதில் வர ப்ரொட்டகானிஸ்ட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஆங்க்ரி யங் மேனாக தான் இருப்பாங்க. இன் யுனைடெட் கிங்டம் த டேர்ம் கிச்சன் சிங்க் derived from an expressionist painting by John Bradby which contained an image of a kitchen sink. ஸோ இதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிச்சன் சிங்க் ட்ராமா. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம டொமஸ்டிக் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்காக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கிச்சன் சிங்க் ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபெஷனல் பொயட்ரி. ஸோ இதுதான் லாஸ்ட் ஒர்க்கு. கன்ஃபெஷனல் அப்படின்னு மாதிரி கன்ஃபஸ் பண்ணுறது. ஸோ கன்ஃபஸ்னால் என்னது, நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து உண்மையாக சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து கன்ஃபெஷனல் பொயட்ரி. ஸோ இந்தியாவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கமலாதாஸ் வந்து கன்ஃபெஷனல் பொயட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா an autobiographical mode of verse that reveals the poet's personal problems with unusual frankness. ஸோ அன்யூஷுவலாக இருக்கிற ஒரு ஃப்ராங்க்னஸ், ரொம்ப இவ்வளோ அந்தரங்கமான விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் கமலாதாஸோட அண்ட் இன்ட்ரொடக்ஷன் அந்த மாதிரி போம்ஸ்லாம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேபி சில்வியா பிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சூசைடல் நோட் மாதிரி கூட எழுதி வச்சுருப்பாங்க. லேடி லசாரஸ் வந்து அவங்களோட சூசைடல் நோட் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்க சூசைட் பண்ணிக்க போகிறோம், அவங்க லவ் லைஃப், அவங்க செக்ஸ் லைஃப், அவங்க குழந்தையிலேருந்து வந்த என்னென்னலாம் இது பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இதெல்லாம் ஒருத்தவங்க வெளியில் சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயத்த எல்லாமே வந்து சொல்கிறவங்க தான் வந்து கன்ஃபெஷனல் போயட்ஸ். இதை வந்து ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1959 எம்எல் ரோசன்தல் அப்படின்றவர் வந்து யூஸ் பண்ணியிருந்தார். இன் அ ரிவ்யூ ஆஃப் ராபர்ட் லாவல்ஸ் லைஃப் ஸ்டடீஸ் என்டைட்டில்ட் பொயட்ரி ஆஸ் கன்ஃபெஷன். ராபர்ட் லாவலோட ஒர்க்கை வந்து ரிவ்யூ பண்ணும்போது அந்த இதில் தான் வந்து கன்ஃபெஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு, பொயட்ரி ஆஸ் கன்ஃபெஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சேம் திங்னா இதில் மேஜர் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் லோவல், ஆலன் கின்ஸ்பர்க்,
ஆனி செக்ஸ்டன், ஜான் பெரிமன், சில்வியா பிளாத், இந்தியன் ரைட்டரில் வந்து நீங்கள் வந்து கமலாதாஸையுமே எடுத்துக்கலாம். ஸோ ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தான் எனக்கு இன்னுமே வந்து ஒரு ஈகர்னஸ் வரும் நிறைய வீடியோ போடுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். தேங்க்யூ.